பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற தொடரில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரின் இன்றைய தலைப்பாக ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் நிறைய பிரச்சனைகள் இதிலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன, சில விஷயங்களுக்கான வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த வாக்குறுதிகள் மீறப்படுதல் என்பதும் ஒப்பந்தங்கள் முறியடிக்கப்படுதல் என்பதும் சர்வ சாதாரணமாக மனிதர்கள் மத்தியில் இன்று பழக்கப்பட்டு போயிருக்கின்றன. அது சில நேரம் வழக்குகளாக போனாலும் நீதிமன்றங்களுக்கு போனாலும் கூட யாருடைய பக்கம் பணபலம் இருக்கிறதோ அவர்கள் வென்றுவிட்டு வருகின்ற, இதனால் பாதிக்கப்படுகின்ற ஏழைகள் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்ற ஒரு சூழலை நாம் அவதானித்து வருகிறோம். இந்த ஒப்பந்தங்கள் குடும்ப ரீதியாக நடைபெறுகிற ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக நடைபெறுகிற ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் மீறப்படுதல் என்பது மனிதர்கள் மத்தியில் பெருமானமற்று போன ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிற பொழுது, வஅஃபு பில் அஹ்த், நீங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக ஒப்பந்தங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நாம் இன்னொருவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம், வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் அது ஹலாலான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஹராமான ஒரு விஷயத்தில் நாம் ஒப்பந்தம் செய்ய முடியாது. வட்டி வங்கிகளிலே போய் நான் வட்டிக்கு எடுக்கிறேன், வட்டிக்கு கொடுக்கிறேன், அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று செய்து கொள்ளுகிற ஒப்பந்தங்கள் எல்லாம் மார்க்கத்தில் சாபத்துக்குரிய ஒப்பந்தங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ஹலாலான ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிற பொழுது இதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் விசாரிப்பான் என்கிற விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபு பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல் என்பது அல்லாஹுடைய கட்டளை. எனவே இந்த கட்டளைக்கு மாறு செய்தல் என்பது ஒரு பெரும் பாவமாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய செய்திகளூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடத்தில் 3 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் தூய்மையான முனாஃபிக்குகள். அந்த பண்புகளில் ஒன்றேனும் யாரிடத்தில் இருந்தாலும் அவரிடத்திலே முனாஃபிக்தனத்தினுடைய அடையாளம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான், வைதுமின கான, அவன் நம்பினால் மோசடி செய்வான், வைதா ஆஹத கதர, அவன் உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை முறித்துக் கொள்வான், அதற்கு மோசடி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உடன்படிக்கைகளுக்கு மாறு செய்தல் என்பது, உடன்படிக்கைகளை முறித்துக் கொள்ளுதல் என்பது எங்களுக்கு முனாஃபிக்குகளுடைய பண்பு என்று இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு நாம் செய்து கொள்கிற ஒப்பந்தங்களாக இருந்தாலும் கூட ஒப்பந்தங்கள் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நிறைவேற்றப்பட வேண்டும். அல் முஸ்லிமு அலா ஷுரூத்தி, ஒரு முஸ்லிம் அவனுடைய நிபந்தனையின் மீது அவன் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் நிபந்தனைகளுக்கு மாறு செய்து அவன் செய்கிற ஒப்பந்தங்களுக்கு மோசடி செய்வது அவனுடைய பண்பாக இருக்க முடியாது. எனவேதான் முத்தகீன்களை பற்றி, இறை விசுவாசிகளை பற்றி, தக்வாதாரிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது கூட அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல் என்பது அல்லது அதற்கு மோசடி செய்தல் என்பது இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களுக்கு வெற்றியாக இருக்கலாம். சிலரோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம், சில திருமண பேச்சுவார்த்தைகள் கூட இன்று ஒப்பந்தங்களாக நடைபெறுகின்றன. ஆனால் அந்த ஒப்பந்தம் அப்படியே இருக்க இன்னும் ஒரு உறவு தேடி வருகிற பொழுது, இன்னும் ஒருத்தர் வருகிற பொழுது அதை நாங்கள் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்து, அந்த நம்பிக்கைக்கு மாறு செய்து அந்த திருமணத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இங்கு திருமணத்துக்காக காத்திருந்த மணப்பெண் அவள் காத்துக்கொண்டே இருக்கிறாள், ஏங்கிக் கொண்டே இருக்கிறாள், அந்த குடும்பம் அப்படியே தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அதைவிட வசதியோடு வருகிற பொழுது, வாய்ப்போடு வருகிற பொழுது இன்னும் ஒருவரை போய் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். திருமண ஒப்பந்தங்கள் நடைபெறுகின்றன. கணவன் மனைவிக்கான ஒப்பந்தம் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பலமான ஒப்பந்தம் என்று வஅஹதுனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா, அவர்களிடத்தில் நாங்கள் பலமான ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் அந்த ஒப்பந்தம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இன்று முறிக்கப்படுகின்றன. தலாக் என்பது சர்வ சாதாரணமாக மாறி போயிருக்கிறது. குடும்பங்களுக்குள் கணவன் மனைவிக்கு வந்த சின்ன பேச்சுவார்த்தை, சின்னதொரு முரண்பாடு, சாப்பாட்டில் வந்த பிரச்சனை, பிள்ளையை கவனிப்பதில் வந்த பிரச்சனை என்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று தலாக்கிலே
வாசலிலே போய் நிற்கின்ற அந்த பலமான ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கின்ற ஒரு சாராரை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தங்கள் முறையாக பேணப்பட வேண்டும். அந்த முறையான ஒப்பந்தங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு உரிய சாட்சிகளோடு பேணப்படுகிற பொழுது அதற்கான முறையிலே அவைகள் பின்பற்றப்பட வேண்டும். அது எப்பொழுது அது முறித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகள் இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் அவை முறிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதைபியா ஒப்பந்தம், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அந்த ஒப்பந்தத்தில் நிறைய முரண்பாடுகள் இருந்த பொழுதும் கூட அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை கடைசி வரைக்கும் பாதுகாக்கவும் செய்கிறார்கள். எப்பொழுது அந்த ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளுக்கு காபிர்கள் மீறுகிறார்களோ அதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கிற நிலைக்கு வருகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் பின்பற்றினார்கள் என்றால், உம்ராவுக்கு இஹ்ராத்தோடு தயாராகி வந்தவர்கள் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது. ஹுதைபியாவுக்கும் மக்கமா நகருக்குமான இடைவெளி வெறும் 20 கிலோமீட்டர்கள் தான். 450 கிலோமீட்டர் தாண்டி வந்தவர்களுக்கு 20 கிலோமீட்டர் அவர்கள் உம்ராவை முடித்துவிட்டு போவதற்கான ஒரு அனுமதி கொடுத்தால் முடித்துவிட்டு போவார்கள். ஆனாலும் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது, இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், அடுத்த வருடம் தான் உங்களுக்கு அனுமதிப்போம் என்கிற அந்த ஒப்பந்தத்தை நபி அவர்கள் பின்பற்றியதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தூரம் அவர்கள் கால்நடையாக வந்தும் கூட, பல்வேறு சிரமங்களோடு பல நாட்கள் பயணம் செய்து வந்தும் கூட நபி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒப்பந்தத்தின் படி உம்ரா செய்யாமல் திரும்பி மதீனா நகருக்கு சென்றார்கள் என்கிற வரலாற்று சம்பவத்தை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒரு மிக பெரும் பாடமாக பார்க்கிறோம். எனவே அடுத்தவர்களோடு நாங்கள் வாய்மொழியாக செய்கிற ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எழுத்து மூலமாக செய்கிற உடன்படிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் பேண வேண்டும், அவற்றை வாக்குறுதிகளாக பார்க்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒப்பந்தங்கள் பேணப்படுகிற பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ முடியும். அதே போல அல்லாஹுடைய அருள் பெற்றவர்களாகவும் வாழ முடியும். எனவே ஒப்பந்தத்தை மீறுதல் என்று சொல்கிற இந்த மோசமான துர்க்குணத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் இந்த புனிதமிக்க ரமலானோடு நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி யாரோடாவது செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தை நாம் மீறி இருந்தால் அதை நாம் உரியவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய ஹக்கை நாம் திரும்ப கொடுத்து அதற்குரிய பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்னதான் அமல் செய்திருந்தாலும், என்னதான் நோன்பு நோற்றிருந்தாலும், என்னதான் கியாமுல் லைல்களிலே நாம் நின்று வணங்கி இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளிகளாக கருதப்பட்டு மஹ்ஷருடைய வெளியில் எங்களுடைய நன்மைகள் பங்கு வைக்கப்படுகிற துப்பாக்கிய சாலிகளாக நாம் மாறிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இவ்வாறான தீய குணங்களிலே இருந்து பாதுகாத்து ஒரு பரிசுத்தமான ரமலானாக இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஃபிளாஷ் மீடியா ஊடாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த செய்திகள், இந்த தகவல்கள் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் செயற்படுத்தத்தக்க விஷயங்களாக மாற வேண்டும். செயற்படுத்துகிற மனோநிலையை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹரு ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: யாரிடத்தில் இந்த 3 பண்புகளும் இருக்கிறதோ அவர்கள் தூய்மையான முனாஃபிக்குகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்மூன்று பண்புகளும் எவை? கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07726556558 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.